ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் வீட்டில் சேஃப்டியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சேஃப்டியாக இருங்க. அட் த சேம் டைம் நம்மளுடைய ஸ்டடீஸ்லையும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும், கொஞ்சம் சிலபஸ்லையும் முடிக்கணும். அப்படின்றதுனால ஒரு ஏற்கனவே மெட்டீரியல் சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது ரிலேட்டடான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணிக்கிறேன். இப்போ ஏற்கனவே நம்ம கிளாஸில் வந்து 3rd யூனிட்டில் பாதி வரைக்கும் முடிச்சிட்டோம். அதாவது அமால்கமேஷன் ஆஃப் கம்பெனி வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேல் டு ஏ கம்பெனி. இப்போ சேல் டு ஏ கம்பெனி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏ பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் கன்வெர்டட் இன்டு ஏ கம்பெனி. அதாவது ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் வந்து கம்பெனியாக கன்வெர்ட் பண்ணுறது தான் வந்து சேல் டு ஏ கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து நிறையா ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அந்த ப்ரொசீஜர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சாப்டர் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து டிசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் பார்த்துடலாம். டிசல்யூஷன் அப்படின்றது என்னென்னா, ஏற்கனவே நம்ம இன்டைரக்டாக டிசல்யூஷன் பண்ணியிருக்கோம். எப்போலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அட்மிஷன், ரிட்டையர்மெண்ட்டு, டெத்து. இப்போ அட்மிஷன் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும், ரிட்டையர்மெண்ட்னால என்னென்னு தெரியும், டெத்துனால என்னென்னு தெரியும். இந்த 3 கேஸ்லையுமே ஓல்டு அக்ரிமெண்ட்டு க்ளோஸ் ஆகி அட்மிஷனாக இருந்தால் புதுசாக ஒருத்தரை நம்ம சேர்த்துக்கிட்டு நியூ பார்ட்னர்ஷிப் நம்ம வந்து கண்டினியூ பண்ணுறோம். அதுமாரி ரிட்டையர்மெண்ட்டு, டெத்து அப்படின்னாலாம் யாரெல்லாம் வெளியில் போகிறாங்களோ அவங்கள நீக்கிட்டு நம்ம அதே பார்ட்னர்ஷிப்பை வந்து கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுக்கு அக்கௌண்டிங் ப்ரொசீஜர்ஸ் வந்து வேறு. பட் டிசல்யூஷன் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் என்டையர் பார்ட்னர்ஷிப் ஃபேர்மே வந்து என்ன ஆகுது அப்படின்னா டிசால்வ் ஆகும். அப்போ என்டையர் பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம் எப்போ டிசால்வ் ஆகும்? அந்த பார்ட்னர்ஸ் நம்ம அக்ரிமெண்ட் ஃப்ரேம் பண்ணலையே, அந்த அக்ரிமெண்ட்டில் கொடுக்கப்பட வேண்டிய கால அளவு, அந்த அளவு முடிஞ்சிருச்சு அப்படின்னா அக்ரிமெண்ட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், டிசால்வ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது கம்ப்ளீட்டாக பிரேக் டவுன் பண்ணுறது தான் பார்ட்னர்ஷிப் ஃபேர்மையும் பார்ட்னர்ஷிப்பையும் பிரேக் டவுன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த பார்ட்னர்ஷிப்பை வந்து கண்டினியூ ஆகாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலையை தான் வந்து என்னன்னு சொல்கிறோம்னா டிசல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ த டிசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் பிட்வீன் ஆல் த பார்ட்னர்ஸ் ஆஃப் ஃபர்ம் இஸ் கால்டு டிசல்யூஷன் ஆஃப் தி ஃபர்ம். கம்ப்ளீட்டாக டிஸ்போஸ் பண்ண போகிறோம். அப்போ டிஸ்போஸ் அப்படின்றது இங்கே எதை பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபர்மில் என்ன இருக்கும், அசட் இருக்கும், லைபிலிட்டிஸ் இருக்கும். இப்போ அந்த அசட்டெல்லாம் என்ன பண்ணுறது, அதேமாதிரி அந்த லைபிலிட்டிஸ் எல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அட்மிஷனில் எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸுக்குன்னு சில ரைட்ஸ் இருக்கும். அதே மாதிரி டெத்துக்கும் எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸ் கண்டினியூங் பார்ட்னர்ஸ்க்குன்னு சில ரைட்ஸ் இருக்கும். அந்த ரைட்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தோம். அப்போ டெத்து இன்கேஸ் ஒரு பார்ட்னர்ஸ் வந்து டெத் ஆகுறாரு அல்லது ரிட்டையர்மெண்ட் ஆகுறாரு அப்படின்னா, அப்படி ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது அவருக்கு என்னென்ன பங்குகள்லாம் சேரணும், அதாவது அவருக்கு சேர வேண்டிய அந்த ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்டு, குட்வில்லு, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அக்குமுலேட்டட் ப்ராஃபிட்டு இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரியெல்லாம் அவருக்கு சேர வேண்டிய பங்கு, அவருக்கு சேர வேண்டிய அந்த அமௌண்ட்டு, செட்டில்மெண்ட்டு இதெல்லாமே வந்துட்டு அவர் எடுத்துகிட்டு போகக்கூடிய ரைட்ஸ் அவருக்கு இருக்குதுன்னு சொல்லி ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். பட் டிசல்யூஷனை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக பார்ட்னர்ஷிப் ஃபார்மை வைண்ட் அப் பண்ணுறதுனால எல்லா பார்ட்னர்ஸுக்குமே அவங்களுடைய ஷேரை வந்து பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ டிசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் means a reconstitutions of the firm to the retirement of the partner or death of a partner or insolvency of a partners and the remaining partners. Provide for the continuation of the firm in pursuance of the express or implied agreement to that effect. அதுதான் வந்து டிசல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டிசல்யூஷன் மீன்ஸ் டிஸ்கண்டினியூஷன் அப்படின்னா என்னென்னா டிஸ்கண்டினியூ பண்ணுறது, பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வைண்ட் அப் பண்ணுறது. அப்போ அந்த டிசல்யூஷனை வந்து 2 வகையாக நம்ம பிரிக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா, ஆஃப்டர் டிசல்யூஷன் ஆஃப் எ ஃபர்ம் த பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் cases to exit and no business would be carried on by the partners. But in case of dissolution of partnership firm, only the partners change and the firm is reconstituted to the carry on the business அப்படின்னு சொல்லி நான் கொடுத்த மெட்டீரியலில் இருக்கும் செகண்ட் பேராகிராஃப். இப்போது டிசல்யூஷன் பண்ணுறதை வந்து என்னென்ன வகையில் டிசல்யூஷன் பண்ணலாம், இதுக்கு வந்து இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 வந்து எந்தெந்த செக்ஷனுக்கு கீழே டிசல்யூஷன் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. According to section 40 to 44 of Partnership Act 1932,
எப்படியெல்லாம் என்னென்ன டைப்லலாம் டிசல்யூஷன் பண்ணுறலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 4 செக்ஷனாக ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. 5 செக்ஷனாக ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த 5 செக்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு செக்ஷன் 41 என்ன சொல்லுது அப்படின்னா கம்பல்சரி டிசல்யூஷன் அப்படின்றத சொல்லுது. இப்போ கம்பல்சரி டிசல்யூஷன் அப்படின்றதுனா என்ன? இப்போ ஒரு 3 பார்ட்னர் இருக்காங்க. 3 பார்ட்னர்ஸில் யாராச்சும் ஒருத்தர் இன்சால்வெண்ட் ஆகிட்டார். இன்சால்வெண்ட் அப்படின்னா அவருடைய கடனை வந்து அவரால் செலுத்த முடியாத ஒரு நிலையை அடைஞ்சிட்டார். அப்போ கம்ப்ளீட்டாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வந்து வைண்ட் அப் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கேட்டகரி, ஒரு சூழ்நிலை உருவாகுது. நெக்ஸ்ட்டு கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா பை த ஹேப்பனிங் ஆஃப் த ஈவெண்ட் விச் மேக்ஸ் இட் அன்லாஃபுல் ஃபார் த ஃபர்ம் டு பி கேரிட் ஆஃப் தி பிஸ்னஸ். இந்த 2 கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரியாக நம்ம டிசல்யூஷன் பண்ணித்தாகணும். இது எந்த செக்ஷனில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா செக்ஷன் 41 சொல்லப்பட்டிருக்கு. இப்போ செக்ஷன் 42 டிசல்யூஷன் ஆஃப் அக்ரிமெண்ட். இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். நம்மளோட அக்ரிமெண்ட்டு டைம் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக இப்போ அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வந்து வைண்ட் அப் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றது. இது வந்து எந்த செக்ஷனில் சொல்லியிருக்காங்கன்னா செக்ஷன் 42 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு செக்ஷன் 43. செக்ஷன் 43 என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனி பார்ட்னர்ஸ் கேன் டிசால்வ் த பார்ட்னர்ஷிப் பை கிவிங் நோட்டீஸ் இன் ரைட்டிங் டு ஆல் அதர் பார்ட்னர்ஸ் இஃப் தி பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் இஸ் அட் பெல். அதாவது நம்ம டிசல்யூஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து எல்லா பார்ட்னர்ஸுக்குமே ப்ராப்பராக ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும். அதை தான் வந்து இந்த செக்ஷனில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டிசல்யூஷன் பை கோர்ட் செக்ஷன் 44. இப்போ டிசல்யூஷன் பை கோர்ட்டு செக்ஷன் 44 வந்து எந்தெந்த வகையிலெல்லாம் வந்து டிசால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அன்சவுண்ட் மைண்ட், யாராவது ஒரு பார்ட்னர்ஸ் வந்து திடீர்னு மென்டல் இல்கள் அந்த மாதிரி ஆகிட்டாங்கன்னா, அல்லது வந்து அவருடைய டியூட்டிஸை வந்து சரியாக பண்ணலை அப்படின்னா, ஸோ இந்த மாதிரியான நிறையா சுச்சுவேஷன்ஸில் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா கோர்ட் மூலமாக டிசால்வ் பண்ண போகிறோம். அப்படி அந்த கோர்ட் மூலமாக டிசால்வ் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு என்னன்னு சொல்கிறாங்கன்னா டிசல்யூஷன் பை கோர்ட்டு செக்ஷன் 44 வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே வந்து அன்சவுண்ட் மைண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. தென் இன்கேப்பபிள் ஆஃப் டூயிங் ஹிஸ் டியூட்டிஸு, தென் மிஸ்கண்டக்ட் வெல் கேரிங், தேர்ட் பார்ட்டி, அதாவது அவங்க ஒரு பார்ட்னர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவருக்கு பதிலாக இன்னொரு பார்ட்னர்ஸ்க்கு அவங்களுடைய ஷேரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி அல்லது கண்டினியூஸாக ஃபர்ம் வந்து லாஸே வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் கண்டிப்பாக நம்ம பார்ட்னர்ஷிப் அவங்க வந்து வைண்ட் அப் பண்ணி போகணும். அந்த வைண்ட் அப் அப்படின்றதுக்கு ஒரு ப்ரொசீஜர் என்ன முறையில் வைண்ட் அப் பண்ணணும் அப்படின்னா கோர்ட் மூலமாக தான் நம்ம வைண்ட் அப் பண்ண முடியும். அப்படி டிசல்யூஷன் பை கோர்ட் அப்படின்றது செக்ஷன் 44 டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னா டிசல்யூஷன் ஆன் ஹேப்பனிங் ஆஃப் சர்டன் கண்டிஜன்ஸ். இப்போ சர்டன் கண்டிஜன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பை த எக்ஸ்பைரி ஆஃப் த டேர்ம், நம்மளுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து மீறி செயல்பட்டுட்டாங்க அப்படின்றப்போ இதெல்லாமே வந்து திடீர்னு எதிர்பாராத விதமாக நடக்கக்கூடிய ஒன்று. ஸோ இந்த மாதிரியான நேரத்துலையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வந்து வைண்ட் அப் பண்ணணும். தென் பை கம்ப்ளீஷன் ஆஃப் அப்ஜெக்டிவிட்டிஸ் ஃபார் விச் த ஃபர்ம் வாஸ் கான்ஸ்டிடியூட்டடு ஆர் பை டெத் ஆஃப் தி பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாமே டிசல்யூஷன் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸு. டிசல்யூஷன் என்னென்ன முறையில் நம்ம பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்ததாக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு. இப்போ செட்டில்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படின்றது ஆல்ரெடி நம்ம எங்கே ஸ்டடி பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரிட்டையர்மெண்ட் ஆர் டெத்தில் ஸ்டடி பண்ணியிருக்கோம். அது வந்து என்னென்னா தோஸ் ஹூ ஆர் ரிட்டையர்டு ஃப்ரம் தி பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் இன் விச் பர்சன், அதாவது யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் மட்டும் ரிட்டையர் ஆகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம அவங்களுடைய ஷேர், அவங்களுடைய அமௌண்ட்டை வந்து கொடுத்துட்ருந்தோம். பட் இந்த செட்டில்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து எல்லா பார்ட்னர்ஸுமே பார்ட்னர்ஷிப்பை மட்டும் வெளியில் போகிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ எல்லா பார்ட்னர்ஸையுமே பார்ட்னர்ஷிப்பை மட்டும் வெளியில் போகிறாங்க அப்படின்னா அப்படி வெளியில் போகும்போது அவங்களுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான செட்டில்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுறது.